கோமதி சொல்றாங்க, பிறந்த வீட்ல இருந்து ஒரு நூல் புடவை வாங்கி கொடுக்கற மாதிரி வருமாங்க. ஏன் பழனி, நீ இத்தனை வருஷமா எங்க கூடயே இருந்திருக்கியே, அக்காவுக்கு ஒரே ஒரு புடவை வாங்கி கொடுத்துருக்கியா? பாத்தியா பழனி, உன் பொண்டாட்டி எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிச்சு போய்கிட்டு இருக்கா. இந்த சந்தோஷத்தை அக்காவுக்கு என்னைக்காவது கொடுத்துருக்கியா பழனி? என்னமோ போங்க. எல்லாரோட சந்தோஷத்தை பத்தியும் இந்த கோமதி யோசிக்கிறா. ஆனா கோமதியோட சந்தோஷத்தை யாருமே யோசிக்கல. இவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? வாடி, அடுப்படியில வேலை இருக்கு. பாண்டியன் சொல்றாரு, பழனி புதுசா கல்யாணமானவங்க மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத பழனி, போய் வேலைய பாரு. செந்தில் மீனாவை திட்டுறாரு போன்ல. கோமதி செந்தில் கிட்ட பேசிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வர்றாங்க. பழனி கோமதிக்கு தீபாவளி சீரு கொடுக்கறாரு தட்டுல வச்சு. கோமதி சீரை வாங்கிட்டு எமோஷன் ஆகி பழனியோட மார்பில சாயிறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பழனியோட அன்பை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. சந்திப்போம்.